செங்கல் மேலே வச்சு முதல் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கற்பூரத்தை செங்கல் மேலே வச்சுக்கோங்க. அந்த கற்பூரத்தை சும்மா லைட்டாக அந்த சுட்டு விடுங்க, தட்டி விடுங்க. கும்பலம் 15 செகண்ட் வரைக்கும் அவங்க வச்சுக்கோங்க. பிரசாதம் எடுத்து கொடுங்க. காலை முளைத்தகதரை வச்சு வெள்ளை மலையானே உலகே புகழ்ந்த அதனால் வெற்றிரோ நமசிவாய சிவாய நமவோம். வழிபாட்டின் நிறைவாக உலகமுள்ள பெருமான் பெருமாட்டிக்கு நிறைவு வழங்கப்படுகிறது. ஆசிரியர் வழிபாட்டை ஏற்பாடு செய்தார். இருந்தால் ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து உடைக்க சொல்லுங்கம்மா. எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க கூப்பிடுங்க. அவங்க எல்லாரையும் ஜென்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு ஐயா எல்லாரையும் ஊரில் 4 பேர் இருக்காங்க கூப்பிடுங்க. ஜென்ஸ் யாராவது இருந்தாலும் கூப்பிடுங்க. ஐயா கூப்பிடுங்க. ஐயா 10 இருக்கார். ஐயா இருக்காரா? வாங்க வாங்க. நீங்களும் வாங்க. நீங்களும் வாங்க. ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க. ஐயா நீங்கள் தான் வைக்கணும். எல்லாரும் கூட நிற்க சொல்லுங்க. நீங்கள் அம்மா இருந்தானே வாங்க. இன்னும் வேற யார் இருக்கா? ராஜு எல்லாரும் பிடிங்க தட்டை. சொல்லுவாரு பெருமை முடியுமா?
தட்டை விட்டுருங்க, தட்டை விட்டுருங்க, தட்டை நான் பிடிச்சிக்கிறேன். தட்டை விட்டுருங்க. அதெல்லாம் எடுத்து எடுத்து அந்த பறக்கத்துக்கு மேலே வச்சிருக்கேன். சரிங்களா? அவர் பிடிச்சிக்குவாரு. கொஞ்சம் நான் வந்து சிவாய நமோ. நெடிய விசும்பொடு கண்ணே பற்றி நீலகலமுடையாய் பற்றி அடியும் முடியும் மிகடி பற்றி அங்குன் தெரியாமை நின்றாய் பற்றி கொடியவன் குற்றமுதைத்தாய் பற்றி கோயிலா என் சிந்தை கொண்டாய் பற்றி கடிய உருமடு விண்ணே பற்றி கையிலை மலையானே பொற்றி பொற்றி ஓ மன்னாமலையும் மன்னா பொற்றி கண்ணாரே பொற்றி காவாய் கனகத்திரளே பொற்றி கையிலை மலையானே பொற்றி பொற்றி ஓ நம்முடைய கண்ணே பற்றி நீலகலமுடையாய் பற்றி அடியும் முடியும் மிகடி பற்றி அங்குன் தெரியாமை நின்றாய் பற்றி கொடியவன் குற்றமதித்தாய் பற்றி கோயிலா என் சிந்தை கொண்டாய் பற்றி கடிய உருமடு விண்ணே பற்றி கையிலை மலையானே பொற்றி பொற்றி ஓ. ஒரு நிமிஷம் அந்த வேலி சார்ந்த அப்படி வைக்கிறீங்க. மாசில் வீணையோ மாலை மதியமோ வீசுகங்களோ விண்டுடவேலியோ மூது வண்டனை பொய்கையும் போன்றதே ஈசஞ்சங்கை இணையடிகளே. வெண்காட்டும் முதலானும் கனவு காட்டும் கையானும் வெண்காட்டும் உருவானும் விரை காட்டும் நடையானும் கண்காட்டும் இசையானும் வயிறு காட்டும் முயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. திருவடி நீரத்தருக ஒவ்வொரு செவ்வாய் நடந்தருக உச்சினீர் விழிந்தருகவும் வேண்டி காண்கிறீங்க. உச்சினீர் விழிந்தருகவும் வெறும்புலர் காலை மொழி உத்தரத்திரத்தராகி அரும்போடு மலர்கள் உண்டாங்காபத்து உள்ளே வைத்து விரும்பினர் விளக்குருவம் பிரியினால் இடவளார்த்து கரும்பினி வெட்டி கொள்வார் கடவுரின் உரத்தாரே. இல்லக விளக்கது இருள் எடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது வெள்ளக விளக்கது வளரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. என் பிள்ளை மந்தினுள் ஆடி ஒற்றி இஞ்சனக்காரமுத மானாய் ஒற்றி காலை முளைத்த கதிரே ஒற்றி கையிலை மலையானே ஒற்றி ஒற்றிவோம் இன்றமுதனை எற்றருள் செய்க பெரிரோய் ஒளிநீர் அணிந்து என் உடவே புகுந்த அதனால் ஆரூர் அமர்ந்தரசே ஒற்றி சீராது வையாரா ஒற்றி ஒற்றிவோம். வெள்ளித்தீயில் எழுந்தருளியுள்ள இறைவன் இரவிய பெருமான் பெருமாட்டியை ஆசிரியர் மலர் நீர் தர்பை கொண்டு திருக்குடத்தை இடமாக கொண்டு எழுந்தருளச் செய்யும் நிகழ்வு. உதிரிப்பு கொஞ்சம் கை போடணும் ஐயா. 2 பேர் கொஞ்சமாக எடுத்துவாங்க. இருக்கிற வரைக்கும் எடுத்துவாங்க. போட்டிக்கு வேணும் இன்னும் வழிபாடு இருக்கு. சிவோ நம சிவாய சிவாய நமோ. வாழ்த்தவாயும் நினைத்த மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவிதுதியாதே வீழ்த்தவ வினையே நெடுங்காலமே படைக்கலமாக நடவு நாமத்தெழுத்தெஞ்சும் சிவாய நமையன் எண்ணாவை கொண்டேன் இடைக்களமல்லேன் எழுவிறப்பும் உமக்கே ஆற்றை என்றேன் துடைக்கணும் போகேன் தொழுது வணங்கி நீரு அணிந்து நடைக்களம் கண்டாயணிதில்லை விற்றம்பலத்தையும் அரணே. ஆரூர மந்தரசே பற்றி சீராதி வையாரா பற்றி பற்றிவோ வண்ணாமலையும் வண்ணா பற்றி வண்ணாரமதடலே பற்றி ராவாய் கனகத்திரளே பற்றி கையிலை மலையானே பற்றி பற்றிவோம் திருவடி நீரச்சதல்ல ஒவ்வொரு செவ்வாய் மலர்ந்தல்ல உச்சிரி விழுந்தல்லவோம். களம் பூவோடுவம் மறந்தறிய நடுவோடு சீப்பாடை மறந்தறிய நலம் திங்கிற உண்மை மறந்தறிய நன்னாம நன்னாது மறந்தறிய இல்லக விளக்கல் இருள் எடுப்பது சொல்லக விளக்கது போதிவிட்டது வல்லக விளக்கது வளரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவாயவே நல்லக விளக்கது நமசிவாயவே. அருந்தரசே ஒற்றி சீராதி வையாரா ஒற்றி வற்றினோ மலையம் அண்ணா ஒற்றி ரமதகடலே ஒற்றி காவாய் கனகத்திரளே ஒற்றி கையானே அண்டநாயகர் கொண்டருத்தில் நமது கையாடித்துள்ளாரே. வெண்பிள்ளை உள்ளாடி வற்றி காரமரமானாய் வற்றி காலை மலைத்த கதிரே வற்றி கையிலை மலையானே ஒற்றிவோ ஒற்றிவோ நம சிவாய சிவாய நம சிவாய சிவாய நம. பெருமான் பெருமாட்டியை பற்றி பரவும் நிகழ்வு. நெற்றாகி விண்ணாகி நன்றாய் பற்றி மணியனை நீலாமையாளனை ஒன்றாய் பற்றி முற்றாகி உள்ளே ஒளித்தாய் பற்றி போவாத சத்தத்து வழியே பற்றி
காற்றாகி அங்கே அமர்ந்தாய் பற்றி ஆரங்கம் வாழ்வேக மானாய் பற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் பற்றி வெயிலை மலையானை பற்றி பற்றி வானத்தாறு பற்றும் அதெந்தே பற்றி வந்தெந்தன் சிந்தை விழுந்தாய் பற்றி ஊனத்தை நிற்கும் உடலே பற்றி ஒங்கியடராய் நிமிர்ந்தாய் பற்றி ஏனத்தை வார்த்த தெளிவே பற்றி தேவர் அறியாததேவே பற்றி காண தீயாடல் உகந்தாய் பற்றி வெயிலை மலையானை ஒற்றி பற்றி மூவாய் இரவாய் பற்றி முன்னமேருந்து முளைத்தாய் பற்றி தேவாதி தேவத்துடன் தெய்வே பற்றி செஞ்சேரி எங்கு வரந்தாய் பற்றி ஆவாய் அடியேனுக்கு எல்லாம் பற்றி அல்லல் நிலையடைந்தேன் பற்றி காவாய் கனகத்திரளை பற்றி வெயிலை மலையானை ஒற்றி பற்றி சங்கரனை நின்பாதம் பொற்றி பற்றி சுவாசிவனை நின்பாதம் பொற்றி பற்றி உங்கரவா நின்பாதம் பொற்றி பொற்றி புண்ணியனே நின்பாதம் பொற்றி பொற்றி அங்கமலத்து அயனும் மாலும் அறியாத அனலுறவா நின்றவா பொற்றி பொற்றி செங்கமல திருப்பாதம் பொற்றி பொற்றி திருமூலத்தானமே பொற்றி பொற்றிவோம் சுரும்பமலர் கடிமலர் குங்குடல் பொற்றி உத்தரிய தொடித்தோல் பொற்றி கரும்புருவு சிலை பொற்றி கவனியத்து வாழ் சிறந்த கலசம் பொற்றி இரும்பமன உழைத்தம்ம எடுத்தாண்ட அங்கேயர்கன் எம்பராட்டி அரும்பமலநகை பொற்றி ஆரண நூபர சிலம்பம் மடிகள் பொற்றி சண்முக கடவுள் பொற்றி சரவணத்து உதித்தாய் பொற்றி கண்மணி முருகா பொற்றி கார்த்திகை வாழா பொற்றி தன்மலர் கடப்பா மாலை தாங்கிய தோழா பொற்றி விண்ணொடி வதனவள்ளி வேளவா பொற்றி பொற்றி ஓம். எழுந்தருடைய பெருமான் பெருமாட்டிக்கு ஐம்பெரும் புராணங்கள் என்று சொல்லக்கூடிய தேவாரம், திருவாசகம், திரு இசைப்பா, திரு பல்லாண்டு மற்றும் பெரிய புராணத்திலிருந்து முறையே ஒவ்வொரு பாடல் எல்லாம் அல்ல பெருமான் பெருமாட்டி திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படும். முதலாவதாக மூவர் தேவாரத்தில் இருந்து ஒரு பாடல் எல்லாம் அல்ல பெருமான் பெருமாட்டி திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. கம்பலம் பக்திமயும் அடிமயையும் கைவிடுவான் பாவியேன் பொத்தின நோய் அது இதனை பொருளறிந்தே போய் தொழுவேன் முத்தினை மாய் மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. மணிவாசக பெருந்தகை அருளி செய்த திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல் எல்லாம் அல்ல பெருமான் பெருமாட்டி திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. நம்ம பாடுறீங்களா? கையால் தொழுது உன் கடல் சேவடிகள் கழுமத் தழுவி கொண்டு ஐயாது எந்தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் எம்பெருமான் எந்தன் ஐயா எந்தன் வாயாலரற்றி அடல் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. திருமாளிகை தேவர் அருளி செய்த திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடல் எல்லாம் அல்ல பெருமான் பெருமாட்டி திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அண்ணன் அடையாள முதமொழியால் அவர்கள் பயிர்த்தில்லை தென்னன் தமிழிசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறைந்த தளத்து புலித்தோல் வியற்கிட்டு மின்னின் இடையால் உமையால் காண விகிரன் ஆடுமே. சேந்தனார் பெருந்தகை அருளி செய்த திரு பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல் எல்லாம் அல்ல பெருமான் பெருமாட்டி திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கிறார். மண்ணு தில்லை வளர்கணும் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின்சை மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணனடை மடவால் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியறுக்க நெறி தந்த வித்தருக்கு பல்லாண்டு சேக்கலார் பெருந்தகை அருளி செய்த பெரிய புராணத்தில் இருந்து ஒரு பாடல் எல்லாம் அல்ல பெருமான் பெருமாட்டி திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணம் ஒரு ஒன்றும் திருந்து சாத்துவிகமேயாக இந்துவா சடையா நாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் துளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தாரு. அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு பாடல் எல்லாம் அல்ல பெருமான் பெருமாட்டி திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பரமென்று உணையடைந்தேன் தமியேனும் உன் பக்தருள் தரமன்று இவன் என்று எம்மை தள்ளத்தகாது தரியலர்தம் புறமன்று எரிய பொறுப்பு விழ்வாங்கிய போதில் அயன் சிரமொன்று செற்ற கையனிடப்பாகும் சிறந்தவழி. அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த திருப்புகழிலிருந்து ஒரு புகழ் எல்லாம் உள்ள பெருமான் பெருமாட்டி திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. தும்பலம் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான
பரயோக தருள்வாயே மத்தியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே நிதிய நித்தியமே என் நினைவன பொருளாயோ கதியே சொற்பரவளே கருவூரில் பெருமாளே மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே கருவூரில் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு உனக்கு பணி செய்ய உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்கும் வரமனுக்கு நீதா மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா சொக்கநாதா நித்தம் எழுந்தருளி நின்மலனே எந்தனுக்கு புத்தி மிக மிகவும் போதித்து சித்தமயல் போக்குவாய் இன்ப சுகபூரணத்து இரண்டரவே ஆக்குவாய் சொக்கநாதா சொக்கநாதா. ஐயா திருநீர் செங்காலன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரேயாமாகி தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே ஐயா மணி. ஆதியாய் நடுவுமாய் அளவில் அளவுமாய் சோதியாய் உணர்வுமாய் தொந்திய பொருளுமாய் தேசியாய் ஏகமாய் வெண்ணும் ஓரானுமாய் சோதியாய் நிற்கும் பிள்ளை பொதுனிடம் பொற்றி பொற்றி போ நம சிவாய சிவாய நமவும். ஐயா உதய்பூர்னு எல்லார் கையிலையும் கொஞ்சம் கொடுத்து அம்மா அந்த கோயில் பணி வந்து நல்லபடியாக நிறைவேறும் சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இறைவன் திருவடியில் அந்த மலரை சமர்ப்பிச்சுட்டு வந்துடலாம் நீங்கள். ஐயா இதில் திருநீர் குங்குமம் வச்சுக்கோங்க, அது ஆயுதம் கொடுத்துருங்க. பூ போட்டுட்டு வரவங்க கையில கொடுத்துருங்க. நல்லா வேண்டிக்கிட்டு இறைவன் திருவடியில் அந்த பூ வச்சு வந்து திருநீர் எடுத்து அப்படி போயிடுங்க. எல்லா பேரும் அப்படி வர சொன்னாங்கன்னா போங்க. சுத்தரா வாங்கி விசில் அடிக்கிறாரு. சாமி திருவடியில் போகணும். சாமி திருவடி நடுவில் போடணும். பார்த்து விளக்கு இருக்காங்க, ஒருத்தரா போடுங்க. சீக்கிரமா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிக்கிட்டு போடுங்க சாமிக்கு. உங்க பிரச்சனை மட்டும் வேண்டாதீங்க. நம்ம ஊர் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும். எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து சீக்கிரமா ஆலயம் செட் பண்ணி முடியணும். ஊர் செழுமையா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு போடுங்க. இப்போ எப்படி ஒற்றுமையா இருந்து இந்த பூஜை முடிஞ்சதோ நாளைக்கு காலையில எல்லாரும் வந்து பூஜை சிறப்பாக முடிச்சு சாமி பிரதிஷ்டை பண்ணிடுவோம். நைட்டு நாளைக்கு காலையில சாமி வழிபாடெல்லாம் இப்போ சாமி இங்கே இருக்காங்க, அங்கே கிடையாது, இங்கே கிடையாது. இங்கே சாமி இருக்காரு சரியா கலசத்தில். நாளைக்கு காலையில தான் நிகழ்வு அங்கே போவோம் சாமி. ஆனால் நாளைக்கு காலையிலேருந்து சாமி அங்கே தான் நீங்கள் வந்து வணங்குறது எல்லாமே அங்கே தான் வரும். கோயில் கட்டுறதுக்கு அப்புறம் தான் இங்கே வரும். நிற்கிறாங்க ராஜி முன்னாடி போயிடுவாங்க. முன்னாடி போ ஃப்ரீயா ஐயா இந்த பக்கம் வந்து பூ வாங்கி அப்படியே உட்காந்து முரளிங்க எங்கே பிள்ளை எடுத்துருக்காங்க. அண்ணா வீட்டுக்கு போனதுங்க
எல்லாரும் வந்துட்டீங்களா? யாராவது விடுபட்டிருக்கா? அங்க அங்க இருக்கிறவங்கள வர சொல்ல. நம்ம யார் இருக்கா பாரு. இல்ல வேற விஜயகுமார்லாம் இருந்த வர சொல்லு. ஒரு நிமிஷம் விஜயகுமார் ரெண்டு நிமிஷம். விஜயகுமார் வர சொல்லு. விஜயகுமார் வர சொல்லு. இல்லையா? பவி போட்டியா? மாமா பூ போட்டு கொடுப்பாங்க. எங்க போகணும்னு போட்டு போயிட்டு கொடுப்பாங்க. போ பூ வாங்கிட்டு போங்க. நீங்க யாரும் கேமரா கொடுத்துருங்க வாங்க. இந்த வரேங்க. யாரும் கொடுத்துட்டு வாங்க ஐயா. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் எல்லாம் முன்னாடி வாங்க. கொஞ்சம் அமைதியா இருக்குமா? கொஞ்சம் அமைதியா ஆஃப் பண்ணிடுங்க. போட்டாச்சா? எல்லாருமே ஊர் சார்பா எல்லாருமே இங்க இருங்க. தட்டு ஊர் சார்பாக கொடுப்போம். ஏன்னா இந்த பூஜை பாலாயணம் பண்ணதுனால இந்த பூஜைக்கு ஊர் சார்பாக தட்டு கொடுத்துருவோம். இப்போ நாளைக்கு காலையில் நிகழ்வு நடந்தாலும் அது தனியாக பண்ணிடும். மொத்த பேரும் ஒன்றா நின்று அந்த தட்டை வாங்கிக்கணும். இது வந்து எனக்கு உங்களுக்குலாம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே சேர்ந்து நம்ம விண்ணப்ப வச்சு தான் இவ்வளோ பூஜைகள் முடிஞ்சிருக்கு. ஊர் சார்பாக மொத்த பேரும் சேர்ந்து வாங்கும்போது சீக்கிரமாக ஆலய திருப்பணி முடியணும்னு வேண்டிக்கணும் வாங்குங்க. கல்லால் அடிக்கிறான் அவனுக்கு அருள் செய்யறாரு, விழால் அடிக்கிறான் அவனுக்கு அருள் செய்யறாரு. நம்ம பூ போட்டு வழிபாடு பண்றோம், நம்மளுக்கு கண்டிப்பா அருள் செய்யறாரு. ஆமா, இதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நாங்க வந்து கோயில பூஜை பண்ணும்போது நம்ம ஊர் இங்க இருக்கிற கூடிய இருக்கிற அடியாரங்க தான் எனக்கு ஒரு நாள் யாரும் தெரியாது. எனக்கு வரும்போது இந்த மாதிரி 1.5 வருஷமா கொஞ்சம் பூஜை பண்ணி நின்று போயிருக்குன்னு சொன்னாங்க. காதில் எனக்கு எப்பவுமே வந்து எங்கே இருந்தாலும் வைத்தியக்காரமே நாங்களாம் போயிடுவோம். சாமி எங்கே கூரை இல்லையோ அங்கே இருப்போம். எங்களுடைய பணி அதுதான். இது 124வது பணி எங்களுக்கு. அதனால் எங்கே அழைப்பு வந்தாலும் போய் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். பல ஊரில் பல இடத்துல சாமி இன்னி வரைக்கும் கற்கோயிலெலாம் கட்டி கும்பாபிஷேகம் நடந்துட்டுருக்கு. எல்லா கோயில்லையும் அது தொடர்ந்து போயிட்டுருக்கு. இன்னி வரைக்கும் யாரும் வந்து தடங்களே கிடையாது. எல்லாம் ஊருக்காரங்க அந்தளவுக்கு சப்போர்ட் நல்லா பண்ணுவாங்க. அதனால் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து சாமி வந்து திருப்பணிக்கு வந்து செஞ்சனால ரொம்ப நன்றி தெரிவிச்சு இந்த டைமில். ஆனால் இந்த ஒற்றுமை கோயில் கட்டி முடிகிற வரைக்கும் இருக்கணும். நான் நீ பாகுபாடு வராமல் நாமன்ற பாகுபாடோட தயவு செஞ்சு உங்கள் திருவடியை வணங்கிக்கிறேன். அதனால் அதை மட்டும் தயவு செஞ்சு விண்ணப்பமாக வைக்கிறேன் உங்ககிட்ட. இதை கொஞ்சம் ஒற்றுமையோடு செய்யுங்க. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி வருவோம் போயிடுவோம். நீங்கள் தான் இந்த ஊரில் இருக்கிற நீங்கள் தான் அந்த நல்லதை அனுபவிக்க போகிறீங்க. நாங்கள் ஒரு வழிபோக்கம் தான், அவ்வளோதான். சிவாயனம் எல்லாரும் வாங்க. அடியார்கள் எல்லாரும் கூப்பிடுறாங்க. அடியார்கள் முன்னாடி வாங்க. எல்லாரும் இனிங்க வாங்க. எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. எல்லாரும் மண்ணில் நம சிவாய சிவாய நம. ஒரு கை வச்சு எல்லாரும் வாங்கிக்கோங்க. நம்ம எல்லாம் பூ போடணும் உங்களுக்கு. நீங்கள் தான் வாங்க. எல்லாரும் வாங்க. ஐயா நீங்க முன்னாடி வாங்க. அந்த பக்கம் கொஞ்சம் பேர் போங்க. அந்த பக்கம் கொஞ்சம் பேர் அப்படியே மாறி போங்க. மாறி போங்க. இல்லை அப்படியே தொட்டுங்க. அப்படியே தொட்டுங்க. தொட்டுங்க. போட்டோ எல்லாம் எடுத்துக்கமா கொஞ்சம் வழி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். போட்டோ எடுத்தாச்சா?